पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமம் கலியுகத்தை விரட்டும் சஹஸ்ரநாமம். வெறும் சஹஸ்ரநாமத்தை ஜபித்தாலே பலன் தரும். அதன் பொருளை உணர்ந்து ஜபித்தால் வரக்கூடிய ஆழ்ந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அப்படி அனுபவித்து அந்த நாமத்தை பாராயணம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறீர்களே. எஸ்விபிசி சேனல் நேயர்களே வணக்கம். இந்த திருநாமம் இப்பொழுது நாம் பார்க்க போவது 342வது திருநாமம். இது காலநேமி கலித்வேஷி என்பதாகும். காலநேமி கலித்வேஷி என்றால் என்ன பொருள்? முன்பே உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். காலநேமி காலநேமி என்று ஒரு பயங்கர அசுரன். அவனை எம்பெருமான் தேவாசுர யுத்தத்திலே சம்மரித்தார். ஆனாலும் அவன் மீண்டும் மனிதனாக பிறந்தான். அவர் இந்த துவாபர யுகத்தின் எல்லையிலே பல அசுரர்கள் மன்னர்களாக வந்து பிறந்தார்கள். ஆனால் கண்ணபிரான் துவம்சம் பண்ணியிருந்து கொன்றிருந்தால், திருமாலோத்தனை கொன்றால் அவன் மோட்சத்துக்கு போயிடுவான், நல்ல பிறவி போயிடுவானே அப்படின்றதே காலநேமியன் மீண்டும் வந்து பிறந்தான். அதற்கு காரணம் நம்ம ஹிரண்யகசிபு. அது ஹிரண்யகசிபு என்ன பண்ணினான்? இந்த காலநேமி ஹிரண்யகசிபுடைய கசின். இந்த காலநேமிக்கு அப்பொழுது 6 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 6 பிள்ளைகளும் பிரகலாதனுடைய கட்சிக்காரர்கள். ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கடுப்பு. நம்ம பிள்ளை தான் நாராயணன் நாம் பஜனம் பண்ணுறதுன்னா அந்த காலநேமி பிள்ளையும் கூட கூட பண்ணுறது. காலநேமி பிள்ளையை அவனால் ஒன்றும் பண்ண முடியல. தம்பிளே தான் மலையிலேருந்து உருட்டலாம், யானையால் மிதிக்க வைக்கலாம். காலநேமி பிள்ளை கை வச்சா காலநேமி ஒய்ஃப் சொல்கிறா, ஏன் உங்கள் கொள்கைக்கு சரிப்பட்டுள்ள என் குழந்தைய பலி கொடுக்கறது. பல பேர் இப்படித்தான், கடவுள் இல்லைன்னு வெளியில் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி சாஸ்திராமம் ஜெபிப்பாங்க. அது மாதிரி ஹிரண்யகசிபு ஒன் பிள்ளைகிட்ட வச்சுக்குவோம் வேலையெல்லாம், என் பிள்ளைகிட்ட வச்சுக்காதுன்னு அவ சொல்கிறான். பொம்பளை என்ன பண்ண முடியும்? ஹிரண்யகசிபுனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஆத்திரம் நிறைய அந்த பிள்ளைகள் மீது வந்தது. இத்தனை பிள்ளைகளெல்லாம் நமக்கு ஒத்துழைச்சி பிரகலாதனுக்கு ஆன்டியாக இருக்கும் பொழுதும் இந்த 6 பிள்ளைகள் மட்டும் பிரகலாதனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு இதுகள் நம்மளால் கொல்ல முடியலையே.
அதனால் உங்களை உங்கள் அப்பனே கொல்வான் என்று சாபம் கொடுத்தான். அப்பனே கொல்வான்னா காலநேமியே கொல்லணும். அப்படி சாபம் கொடுத்தான்னு தெரிஞ்சவுடனே காலநேமி விழிப்புற ஜொரூர் ஆயிட்டா. காலநேமி கூட்டா, எக்காரணம் கொண்டு என் பிள்ளைகளை அடிக்கவே கூடாது. உங்கள் அண்ணன் கசின் பிரதர் சாபம் கொடுத்துருக்கான், ஜாக்கிரதை அப்படின்னு விட்டான். பெரிய இடத்து விஷயம் காலநேமி ஒன்றும் சொல்ல முடியுமா, சரின்னு. இப்படியே அந்த பிள்ளைகள் காலநேமியால் கொல்ல முடியாதபடி அவள் வளர்ந்து அவர்கள் மாண்டு போனார்கள் அவர்கள் வருத்தத்தில் வயசில். ஆனால் இரண்யகசிபு சாபம் பெண்டிங்காக இருக்கு. அந்த 6 பேரையும் காலநேமியை கொல்லணுமே. அந்த சாபத்தின் பயனை அனுபவிப்பதற்காக திருமாலாலே கொல்லப்பட்டு கூட மீண்டும் வந்து பிறந்தான் நம்ம காலநேமி கம்சனாக. அவனுடைய பிள்ளைகளை அவனே கொல்லணுமே. அந்த காலநேமியின் 6 பிள்ளைகளும் தேவகியும் கம்சனுக்கும் பிள்ளைகளாக 6 பிள்ளைகளாக பிறந்தார்கள். அந்த 6 பேரை கம்சன் கொன்றான். இது ஒரு பெரிய கணக்கு, உள்ளே இருக்கிற ரகசியம். இது நாரதருக்கு தான் நல்லா தெரியும். ஆகினால தான் நாரதர் இப்போ சொல்கிறார், காலநேமிங்கிறது கலியின் வடிவம். கலின்னா சண்டை, சச்சரவு, ஏழ்மை, அசிங்கம், என்னெல்லாம் வறுமை, இதெல்லாம் இருக்கிறதுல சேர்ந்தால் கலி அங்கே இருக்குன்னு அர்த்தம். நாற்றம் அடிக்கும். இந்த பக்கம் குப்பையாக குவிச்சு வச்சுருப்பான் சிட்டியில், அப்படியே நாற்றம் அடிக்கும். அந்த காலத்தில் நம்ம அங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம தாம்பரத்துக்கு வரதுக்கு ஒரு ரூட்டு, வேளச்சேரி ரூட்டு. இந்த வேளச்சேரிட்டு வந்தால் ஒரே நாற்று அடிக்கும். அந்த நாற்றத்துக்கு பயந்துட்டு தாம்பரம் வழியாக வரணும். தாம்பரம் வழியாக வந்தால் டைம் ஆகும். ஆனால் இப்போ அந்த வேளச்சேரியை செழிக்கிற கொழிக்கிற பட்டணம் ஆகிடுது, காலங்களில் மாறுது. அதனால் எங்கெங்கெல்லாம் நாற்றங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கோ அங்கெல்லாம் கலிபுருஷன் உட்கார்ந்துருக்கான். எங்கே ஊழல் இருக்கோ அங்கே கலிபுருஷன் இருக்கான். அதனால் அந்த காலநேமி ஆட்சி ஊழல் ஆட்சியாச்சு. நாடு முழுக்க மக்களை கெடுத்து வச்சுட்டான். ஒரு கலி நாட்டை பிடிச்சு ஆட்டுறது. அந்த கலியை ஒழிக்கணும். கலியும் கெடும் கண்டுகொண் மீன்கள் என்று ஆழ்வார் சொல்கிற மாதிரி காலநேமி ஏற்படுத்த கலியை ஒழிக்கணும். காலநேமியை ஒழிச்சது மட்டும் போராது, காலநேமி மாண்டு போயிட்டான். ஆனால் காலநேமி விதைச்ச விதைகள், தப்பான கான்செப்டுகள் மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது சில பேர் பிரச்சாரம் பண்ணி அவங்க போய் சேர்ந்தாலும் அவங்க உண்டாக்கி வச்சிருக்க குழப்பம் பின்னாடி தொடர்ந்துட்டே இருக்கும். பார்க்குறோமே நம்ம வாழ்க்கையிலேயே, நம்ம நாட்டிலேயே பார்க்குறோம். தலைவர்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, நல்லதை தான் அவங்க சொல்லணும். தலைவர்கள் வேண்டுமென்றே தீய கருத்தை பரப்பினால் தலைவர் போனாலும் அந்த தீய கருத்தாகிற கலி பரவிண்டிருக்கும். கண்ணபிரான் காலநேமியின் வடிவான கம்சனை சமரித்து உக்ரசேனரை அரசு கட்டில ஏற்றி மகுடம் சூட்டி வைத்த பிற்பாடு நாடு முழுவதும் கம்சன் விதைச்சிருந்த தீய விதைகளை விரட்ட ஏற்பாடு செஞ்சான். அதற்காக தானே போய் 64 நாள்கள் குருகுலத்திலிருந்து பயிற்சி பெற்று 64 கலைகளையும் எக்ஸ்பர்ட் ஆகி தன்னுடைய குருவான சாந்தீபினிக்கு குருதட்சிணியாக அவர் என்றோ இழந்த 12 ஆண்டுகளுக்கு முன் பிரபாச தீர்த்தத்தில் கடலிலே இழந்த பிள்ளையை மீட்டு கொடுத்து மக்களுக்கு குருபக்தியின் பெருமையை காண்பித்து கொண்டு வந்தான். மதுரா நகரத்தில் அங்கங்கே ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் பண்ண சொன்னான். ஸ்ரீமத் ராமாயணத்தை மக்கள் கேட்டு கேட்டு ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதா, ராமனையே நினைக்க தொடங்கினார்கள் மக்கள். இப்படி செய்து செய்து காலநேமி உண்டாக்கியிருந்த கலியை விரட்டினான். எங்கே ராமாயணம் கேட்கப்படுகிறதோ அங்கே அது கலி வராது. அதனால தான் முதல்ல ராமாயணத்தின் மீது கை வைப்பார்கள் நாஸ்திகர்கள். ஏன்னா ராமாயணம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடு, ராமாயணம் சொல்லக்கூடிய பிதிருபக்தி, ராமாயணம் சொல்லக்கூடிய பாதிவிரத்தியம், அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கலி தலையிடுறது கஷ்டம். அதனால்தான் கலியில் மிகுந்தவர்கள் சொல்வார்கள், கல்யாணத்துக்கு பண்ணிக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது, கற்புன்னு கிடையாது. இதெல்லாம் கலியுக போதனைகள். அதுக்கப்புறம் போதைப் பொருளை பயன்படுத்தி ஆனந்தமாக இருங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. எம்பெருமான் கிருஷ்ணன் பலராமன் சேர்ந்து மதுரையில் கலியை காலநேமி வைத்த கலியை விரட்டினார்கள். நாரத பகவான் சொல்கிறார், எப்படி இருந்த மதுரை எப்படி மாற்றினான் பகவான்.
எனவே எம்பெருமானுக்கு காலநேமி கலித்வேஷி என்று திருநாமம். இந்த திருநாமத்தை ஜபித்தால் நாமும் கலியிலிருந்து தப்பிக்கலாம். அதற்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை கேட்கிறீர்களா? சொல்றேன். கலீனாம் சகல் இரியத்ர காலநேமி சசாசகா காலநேமி கலித்வேஷி தஸ்யாந்தம் தத்தவானிதி. கலிகளுக்கே கலி, சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் மாதிரி கலிகளுக்கே கலியாக இருந்தது காலநேமி ஏற்படுத்திய ஆட்சி. அதை விரட்டி அடித்தான் அடிப்படையோடு கூட இருப்பதினாலே கண்ணபிரானுக்கு காலநேமி கலித்வேஷி என்பதாக திருநாமம். அன்பர்களே, இதற்கு தமிழ். காலநேமி கஞ்சனாக வந்து கலியை பரப்பி வைக்க அவனை கொன்று நல்லரசு நடத்தி காலநேமி கலித்வேஷி என்ற பெயர் பெற்று திகழ்கின்றான் காணீரே திருவேங்கடமுடையான். நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.